அனைவருக்கும் வணக்கம். சற்று முன் வெளியான முக்கிய 12 அறிவிப்புகளை இவ்வீடியோவில் விரிவாக காணலாம். வீடியோவை கடைசி வரை ஸ்கிப் செய்யாமல் பார்க்கவும். நமது சேனலை முதல் முறையாக பார்ப்பவராக இருப்பின் தினசரி நாட்டு நடப்புகளை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் உள்ள பெல்லைக்கனை கிளிக் செய்து ஆல் என்பதை கிளிக் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நாம் போடும் வீடியோக்கள் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் லைக் செய்து ஹை பண்ணி எல்லோ கலர் ஸ்டார் காமித்தால் ஹை பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல் அறிவிப்பு: கால்நடை மருத்துவ படிப்புக்கு தனி நீட் வேண்டாம், பிரதமருக்கு விஜய் கடிதம். தமிழகத்தில் கால்நடை மருத்துவ படிப்புகளுக்கான சேர்க்கையை 12ஆம் வகுப்பு மதிப்பெண் அடிப்படையிலேயே தொடர அனுமதிக்க வேண்டும் என்றும், தனி மத்திய நுழைவுத் தேர்வு கொண்டுவரக்கூடாது என்றும் முதலமைச்சர் விஜய் பிரதமர் மோடியிடம் வலியுறுத்தியுள்ளார். மாணவர்களுக்கு கூடுதல் நுழைவுத் தேர்வு சுமையாகிவிடும் என்பதுதான் தமிழகத்தின் முக்கிய வாதமாகும். இந்த செய்தி மருத்துவம் மற்றும் கால்நடை மருத்துவம் படிக்க விரும்பும் மாணவர்களுக்கு முக்கியமானது. இரண்டாவது அறிவிப்பு: காவிரி விவகாரத்தில் தமிழ்நாட்டில் உரிமையியல் சமரசம் இல்லை. கர்நாடகத்துடன் காவிரி நீர் விவகாரம் தொடர்பாக பேச்சுவார்த்தை நடத்துவது குறித்தும், தமிழ்நாட்டின் உரிமையை பாதுகாப்பது குறித்தும் முதலமைச்சர் விஜய் இன்று முக்கியமான கருத்துக்களை தெரிவித்துள்ளார். மேகதாது அணை விவகாரம் மீண்டும் கவனத்தை பெற்றுள்ளது. விவசாயிகளுக்கு நேரடியாக தொடர்புடையதால் இது இன்றைய முக்கிய அரசியல் செய்திகளில் ஒன்றாக உள்ளது. மூன்றாவது அறிவிப்பு: 2026ஆம் ஆண்டில் பிப்ரவரி முதல் ஜூலை வரையிலான 6 மாதங்களில் பிரதமர் மோடி 13 வெளிநாடுகளுக்கு பயணம் மேற்கொண்டதாகவும், அதற்காக சுமார் 75 கோடி செலவானதாகவும் மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இந்த பயணங்களிலேயே நார்வே பயணத்திற்கு அதிகபட்சமாக 17.46 கோடி செலவிடப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நான்காவது அறிவிப்பு: சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு ரூ.520 உயர்ந்து ரூ.1,11,720க்கு விற்பனை செய்யப்படுகிறது. தங்கம் விலை கிராமுக்கு 65 உயர்ந்து 13,965க்கு விற்பனையாகிறது. சென்னையில் சில்லறை வர்க்கத்தில் வெள்ளி விலை மாற்றமின்றி 1 கிராம் 250க்கு விற்பனை செய்யப்படுகிறது. ஐந்தாவது அறிவிப்பு: ஜூலை 2026இல் இந்தியாவில் இதுவரை இல்லாத அளவுக்கு அதிகமான மின்சார வாகனங்கள் விற்பனையாகியுள்ளன. மொத்தம் 3,27,901 ஈவிகள் பதிவு செய்யப்பட்டுள்ளது. கடந்த ஆண்டை விட 66% அதிகமான வளர்ச்சி ஏற்பட்டுள்ளது. அந்த மாதத்தில் விற்பனையான ஒவ்வொரு 8 வாகனங்களில் 1 ஈவி ஆக இருந்தது. மேலும் மின்சார இருசக்கர வாகனங்களின் விற்பனை முதல் முறையாக 2 லட்சத்தை தாண்டியது. அடுத்த அறிவிப்பு: புதுச்சேரியில் நீட் அடிப்படையிலான MBBS, BDS உள்ளிட்ட மருத்துவ படிப்புகளுக்கு விண்ணப்பிக்கும் காலக்கெடு நீடிக்கப்பட்டுள்ளது. மாணவர்கள் நலன் கருதி ஆகஸ்ட் 8ஆம் தேதி மாலை 5 மணி வரை கால அவகாசம் நீடிக்கப்பட்டுள்ளதாக சென்டாக் நிர்வாகம் அறிவித்துள்ளது. இதற்கு மேல் விண்ணப்ப அவகாசம் நீடிக்கப்படாது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அடுத்த அறிவிப்பு: தமிழ்நாடு சிறுபான்மையினர் ஆணைய தலைவராக பெலிக்ஸ் ஜெரால்டை நியமித்து தமிழக அரசு அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. இவர் 3 ஆண்டுகள் இந்த பதவியை வகிப்பார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மூத்த பத்திரிகையாளரான இவர் தாவேகா செய்தி தொடர்பாளராக இருந்து வந்தார். முன்னதாக கரூர் சம்பவம் பற்றி வதந்தி பரவியதாக கடந்த ஆண்டு பெலிக்ஸ் ஜெரால்ட் கைது செய்யப்பட்டார் என்பது குறிப்பிடத்தக்கது. அடுத்த அறிவிப்பு: கடனில் வாங்கிய செல்போன், லேப்டாப் போன்ற சாதனங்களை முடக்குவது குறித்து RBI புதிய விதிகளை வெளியிட்டுள்ளது. EMI 30 நாட்கள் தாமதமானால் சில வசதிகளை கட்டுப்படுத்தலாம். 60 நாட்கள் கடந்தால் சாதனத்தை முழுமையாக முடக்கலாம். ஆனால் அவசர அழைப்புகள், SMS உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் தொடர்பாக எவ்வித தடையையும் ஏற்படுத்த முடியாது. நிலுவைத் தொகையை செலுத்திய 1 மணி நேரத்திற்குள் சாதனம் மீண்டும் செயல்படுத்தப்பட வேண்டும். அடுத்த அறிவிப்பு: நாகப்பட்டினம் மாவட்டம் சிக்கல் சிங்காரவேலர் கோயில் ஆடி கிருத்திகையை முன்னிட்டு 5000 லிட்டர் பாலை கொண்டு சுவாமிக்கு மகா கும்பாபிஷேகம் செய்யப்பட்டது. இதைத் தொடர்ந்து வள்ளி தெய்வானை சமதேக சிங்காரவேலரும் சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு மகா தீபாராதனை நடைபெற்றது. இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு நீண்ட வரிசையில் நின்று சுவாமி தரிசனம் செய்தனர். அடுத்த அறிவிப்பாக: காவிரி உரிமையை விட்டுக் கொடுக்க மாட்டோம் என்றும், மேகதாது அணை விவகாரத்தை சட்டப்படி அணுகுவதில் அரசு உறுதியாக உள்ளது என்றும் முதல்வர் விஜய் சட்டமன்றத்தில் தெரிவித்தார். பேச்சுவார்த்தைக்கான வாய்ப்பை கருதியே பெங்களூரு பயணம் குறித்து பேசினேன் எனவும், சீப் அரசியல் செய்ய விரும்பவில்லை எனவும் அவர் கூறியுள்ளார். அடுத்த அறிவிப்பு: TCS, இன்ஃபோசிஸ் போன்ற முன்னணி IT நிறுவனங்கள் மீண்டும் வளாக தேர்வுகள் மூலம் ஆட்களை தேர்வு செய்ய தொடங்கியுள்ளனர். வழக்கமான கோடிங் திறன்களுக்கு பதிலாக AI, கிளவுட் கம்ப்யூட்டிங், சைபர் பாதுகாப்பு போன்ற சிறப்பு திறன்கள் உள்ளவர்களுக்கே முன்னுரிமை அளிக்கப்படுகிறது. நடப்பாண்டில் TCS 9000 பேரையும், இன்ஃபோசிஸ் 6000 பேரையும் இதற்காக பணியமர்த்த திட்டமிட்டுள்ளதாக கூறப்படுகிறது.
அடுத்த அறிவிப்பு. தற்போதைய நிலவரப்படி முன்னுரிமை குடும்ப அட்டைகளில் 95.86% பேர் KYC பணியினை முடித்துள்ளனர். இந்த KYC பணியினை 100% நிறைவு செய்யும் பொருட்டு இன்று மற்றும் நாளை ஆகிய 2 தினங்களிலும் தமிழகத்தில் உள்ள அனைத்து நியாய விலைக் கடைகளிலும் சிறப்பு முகாமானது காலை 9 மணி முதல் மாலை 5 மணி வரை நடைபெறவுள்ளது. விடுபட்ட பயனாளிகள் தங்களுக்குரிய பகுதிக்கு உட்பட்டு நியாய விலைக் கடைகளுக்கு நேரடியாக சென்று தங்களது விரல் ரேகையை பதிவு செய்து கொள்ளலாம். அத்துடன் ரேஷன் அட்டைதாரர்களுக்கு குடும்ப அட்டைகளில் பெயர் சேர்த்தல், நீக்கம், முகவரி மாற்றம், கைபேசி எண் பதிவு மாற்றம் ஆகிய சேவைகளை இத்தகைய முகாமின் மூலம் சரி செய்து கொள்ளலாம். அடுத்த அறிவிப்பு. மேற்கு வங்கம் மற்றும் அதனை ஒட்டிய வங்கதேச பகுதிகளில் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி நிலவுகிறது. இதன் காரணமாக அடுத்த 24 மணி நேரம் மேற்கு வங்க கடலோர பகுதிகளில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு உருவாக வாய்ப்புள்ளதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அடுத்த அறிவிப்பு. UPI பரிவர்த்தனைகளுக்கு வங்கிகள் கட்டணம் வசூலிக்க அரசு ஒப்புதல் தரும் சட்டத்திற்கு மசோதா மக்களவையில் நிறைவேற்றப்பட்டது. அடுத்த அறிவிப்பு. தொகுதி மறுவரையறை தொடர்பாக ஆலோசிக்க தமிழ்நாடு MPகளுக்கு முதலமைச்சர் விஜய் அழைப்பு விடுத்துள்ளார். அடுத்த அறிவிப்பு. இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்ட 11 மீனவர்களை விடுவிக்க நடவடிக்கை கோரி ஒன்றிய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கருக்கு முதலமைச்சர் விஜய் கடிதம் எழுதியுள்ளார். அடுத்த அறிவிப்பு. கோதாவரி காவேரி குண்டாறு இணைப்பு திட்டம் தொடர்பாக பிரதமர் மோடிக்கு முதலமைச்சர் விஜய் கடிதம் எழுதியுள்ளார். அடுத்த அறிவிப்பு. சேலம் மேட்டூர் அணையின் நீர்மட்டம் இன்று காலை 75.64 அடியாக இருந்த நிலையில் மாலை 4 மணி நிலவரப்படி 76.18 அடியாக உயர்ந்துள்ளது. அடுத்த முக்கிய அறிவிப்பு. தமிழக பட்ஜெட்டில் பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சீரமைப்பினர் மாணவர்கள் கல்வியை தடையின்றி தொடர 372 கோடி ஒதுக்கப்பட்டுள்ளது. மேலும் ஹஜ் பயண மானியம் 25,000 35,000 உயர்த்தப்பட்டுள்ளது. இதற்காக பிற்படுத்தப்பட்டோர், மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நலத்துறைக்கு மொத்தம் 1,700 கோடி ஒதுக்கப்பட்டுள்ளது. அடுத்த அறிவிப்பு. சிவகங்கை மாவட்டம் பிரண்டவயலில் 15ஆம் நூற்றாண்டை சேர்ந்த கல்வெட்டு ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இது திருநாகீசர் கோயிலுக்கு பிரதோஷ கட்டளையாக முத்துக்குமார் தேவர் என்பவர் நம்புகுழி என்ற நிலத்தை தானம் அளித்ததை பதிவு செய்துள்ளது. அந்த நிலத்தின் வருவாய் பிரதோஷ பூஜையின் நைவேத்தியம் மற்றும் சாத்துப்படி செலவுகள் பற்றி பயன்படுத்தப்பட்டதாக ஆய்வுகள் கூறப்படுகிறது. அடுத்த அறிவிப்பு. தாவேகா அரசின் முதல் வேளாண் நிதிநிலை அறிக்கையை அமைச்சர் வினோத் சட்டப்பேரவையில் தாக்கல் செய்தார். விவசாய உற்பத்தி. அடுத்த அறிவிப்பாக பிரதமரின் பயிர் காப்பீட்டு திட்டத்துக்கு மாநில அரசின் பங்காக ரூ. 648 கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. அடுத்ததாக விவசாயிகளுக்கான இலவச மின்சாரத்துக்காக ரூ. 7,432 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. அடுத்ததாக பருத்தி உற்பத்தியை பெருக்கிட பருத்தி மறுமலர்ச்சி இயக்கம் ரூ. 27.21 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக வேளாண் பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்டுள்ளது. அடுத்ததாக வேளாண் காடுகள் திட்டத்தை செயல்படுத்த ரூ. 17.70 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக வேளாண் பட்ஜெட்டில் தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. இத்துடன் இத்தகவல் முடிவடைகிறது. இதில் உங்களுக்கு பயனுள்ள தகவலாக தெரிந்தவை எவை என கீழே கமெண்ட் செய்யவும். இது போன்ற ரெகுலர் தினசரி அப்டேட்கள் தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் மறக்காமல் லைக் செய்து கீழே எல்லோ கலர் ஸ்டார் காமித்தால் ஹைப் செய்து விடவும். நன்றி, வணக்கம்.